வணக்கம். நாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான தொகுதியை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நாகப்பட்டினம். இங்க இருக்கிற மக்களோட தீர்ப்பு எதை நோக்கி இருக்கு? அவங்களோட முக்கிய தேவைகள் என்ன? தண்ணீர், வேலை, அப்புறம் வாக்குகள். இந்த 3 விஷயத்தை வச்சுதான் நாகப்பட்டினம் தொகுதியோட மக்கள் தீர்ப்பை நாம புரிஞ்சுக்க முடியும். வாங்க அலசி ஆராயலாம். முதல்ல நாகப்பட்டினம் எங்க இருக்கு, அதோட சூழல் என்னன்னு பாப்போம். இது தமிழ்நாட்டோட கடற்கரையோரத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு தொகுதி. இங்க இருக்கிற மக்களோட அன்றாட வாழ்க்கையில ரெண்டு தேடல் தான் ரொம்ப பெருசா இருக்கு. ஒன்னு குடி தண்ணீர், இன்னொரு ஒரு நல்ல வேலை. இந்த ரெண்டு தான் அவங்க வாழ்க்கைய, ஏன் அவங்க அரசியலையே தீர்மானிக்கிற சக்தியா இருக்கு. அப்போ இந்த மண்ணோட குணம் என்ன, கடலோட குணம் என்ன, இங்க இருக்கிற வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். இது மண்ணையும் கடலையும் நம்பி வாழ்ற மக்களோட பூமி. விவசாயமும் மீன்பிடியும் தான் இவங்களோட உயிர்நாடி. ஒரு தொகுதியோட அரசியலை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அங்க இருக்கிற மக்களை புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ நாகப்பட்டினத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க 57% பேரு கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க முழுக்க விவசாயம், கடல் இதை சார்ந்துதான் இருக்கு. ஆனா இந்த வாழ்க்கை இன்னும் பூவிரிச்ச பாதை இல்ல. அடிக்கடி வர்ற புயல், அப்புறம் இந்த பருவநிலை மாற்றம்னு இவங்களோட வாழ்வாதாரத்தை தொடர்ந்து அச்சுறுத்திட்டே இருக்கு. பாருங்க, 43% பேர் நகரத்துல வாழ்ந்தாலும் அந்த கிராமப்புற மக்களோட குரல் தான் இங்க அரசியலை எந்த பக்கம் திருப்பணும் முடிவு பண்ணுது. சரி, இப்ப இந்த தொகுதியோட இதயத்துல இருக்கிற ஒரு முக்கியமான அவசரமான பிரச்சனைக்கு வரும். அது என்னன்னா மக்களோட தாகம். ஒரு சாதாரண தாகம் எப்படி ஒரு பெரிய அரசியல் கோரிக்கையா மாறுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் தண்ணி தரோன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை சும்மா கேட்டுட்டு போயிடாதீங்க. இது ஏதோ ஒருத்தரோட குரல் இல்ல. வருஷ கணக்கா பல தேர்தல்களா ஏமாற்றப்பட்ட வாக்காளர்களோட ஒட்டுமொத்த ஆதங்கம் இது. இந்த ஒரு வரி போதும் அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு புரிஞ்சுக்க. அவ்வளவு வாக்குறுதி, ஆனா நிஜம் என்ன? இங்க பாருங்க இந்த நம்பரை. 10.5%, 10.5%. இது வெறும் கணக்கு இல்ல. நாகப்பட்டினம் கிராமங்கள்ல பைப் மூலமா தண்ணி வர்ற வீடுகளோட எண்ணிக்கை இதுதான். 100க்கு 10 வீடு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு நம்பர் இந்த பகுதியில வளர்ச்சி எவ்வளவு பின்தங்கி இருக்குன்னு முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. உண்மையிலே அதிர்ச்சியா இருக்குல்ல? இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வாங்க ஒரு ஒப்பீடு பார்ப்போம். தமிழ்நாட்டோட மத்த கிராமங்களோட சராசரியை எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 63% வீடுகளுக்கு பைப்ல தண்ணி வருது. ஆனா நாகப்பட்டினத்துல வெறும் 10.5%. எங்க 63%, எங்க 10.5%? இந்த பெரிய வித்தியாசம் எதை காட்டுது? இங்க இருக்கிற மக்களோட தினசரி போராட்டத்தையும் இந்த சிஸ்டம் எவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறதையும் தான் காட்டுது. ஆனா நில்லுங்க, பிரச்சனை தண்ணியோட முடியல. இது ஒரு சங்கிலி மாதிரி ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இல்ல, வேலைக்கு தேவையான திறமை இல்ல. நிறைய கிராமங்களுக்கு இன்னும் எல்லா காலத்துக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல ரோடு வசதி கிடையாது. பள்ளிக்கூடங்கள்ல சரியான வசதிகள் இல்லாததால பாதியிலேயே படிப்பை நிறுத்துற பிள்ளைங்க அதிகமாயிட்டே போறாங்க. சரி, அரசாங்கம் தர நலத்திட்டங்களாச்சும் சரியா போய் சேருதான்னு பார்த்தா அதுலயும் தாமதம் தான். சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கிற ஒரு சூழல்ல மக்கள் யார தேர்ந்தெடுத்தாங்க? அவங்களோட தீர்ப்பு என்னவா இருந்துச்சு? இந்த மாதிரி விஷயங்களை நாம அலசும்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொருத்தருக்கும் கண்ணியமான வாழ்க்கைய உறுதி செய்யுது. அதே மாதிரி நாம பொதுவெளியில பேசுற ஒவ்வொரு பேச்சும் பொறுப்புணர்வோடு இருக்கணும். இந்த அடிப்படையில வாங்க 2021 தேர்தல் முடிவுகளையும் அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் கணக்குகளையும் கொஞ்சம் அலசி பார்ப்போம். எந்த ஒரு தொகுதியா இருந்தாலும் அங்க இருக்கிற சமூக அமைப்பு தான் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான காரணி. நாகப்பட்டினத்தை எடுத்துக்கிட்டா இங்க பட்டியல் சாதியை சேர்ந்தவங்க சுமார் 28% இருக்காங்க. இஸ்லாமியர்கள் லக்பக் 17% இருக்காங்க. அப்போ இந்த 2 சமூக மக்களோட வாக்குகள் தான் இங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியா இருக்குதுன்னு நம்மால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இப்ப 2021 தேர்தல் முடிவுகளை பாருங்க. விசிகே வேட்பாளர் 46.5% வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிருக்கிறாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளருக்கு 41.4% வாக்குகள் கிடைச்சிருக்கு. வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 5% தான். இதுல இருந்து என்ன தெரியுது? போட்டி ரொம்பவே கடுமையா இருந்திருக்கு. மக்களோட வாக்குகள் சிதறி இருக்கு. இப்ப ஜெயிச்ச எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ், அவரோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்க்கலாம். அவர் ஆளுங்கட்சியான திமுக கூட்டணியில இருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய பிளஸ். அதோட அவரோட இஸ்லாமிய அடையாளம் அந்த சமூக வாக்குகளை ஈர்க்க உதவுது. ஆனா மைனஸ் என்னன்னா, இது அவருக்கு முதல் முறை. அதை விட முக்கியமா அவர் ஒரு வெளியூர் வேட்பாளர்னு ஒரு பேச்சு இருக்கு. அவரோட கட்சியோட கட்டமைப்பு கூட உள்ளூர்ல அவ்வளவு வலுவா இல்ல. இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய சவால் தான். சரி, இந்த வெற்றி தோல்வி அரசியல் கணக்குகள் எல்லாம் தாண்டி மக்களோட கோபத்துக்கும் விரக்திக்கும் உண்மையான ஆழமான காரணங்கள் என்னன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். மக்களோட இந்த அதிருப்திக்கு சில மூல காரணங்கள் இருக்கு. முதல்ல சாதி நகர்வு. அப்படின்னா என்ன?
ஒரு காலத்துல ஒரு சாதி மக்கள் ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்ல. வேட்பாளர் யாரு, உடனடி பிரச்சனை என்னன்னு பார்த்து அவங்க ஆதரவை மாறிட்டே இருக்கு. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தண்ணி, ரோடு மாதிரி அடிப்படை வசதி குறைபாடுகள். மூணாவது, வேலைவாய்ப்பின்மை. நாலாவதா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நலத்திட்ட சோர்வு. ஆமா, அந்த நலத்திட்ட சோர்வுனா என்ன? தேர்தல் நேரத்துல கொடுக்கற மிக்ஸி, கிரைண்டர் மாதிரி இலவசங்களை மக்கள் இப்போ ஒரு சந்தேகத்தோட தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு தேவை அந்த தற்காலிக பரிசுங்கள் இல்ல. அவங்க கேட்கறது ஒரு நிரந்தரமான முன்னேற்றம், ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல வீடு, நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சு முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதுதான் அவங்களோட உண்மையான எதிர்பார்ப்பா இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இனிமேலாவது வெறும் வெற்று வாக்குறுதிகளை கொடுக்காம புள்ளி விவரங்களோட, தெளிவான திட்டங்களோட மக்கள் முன்னாடி போனா இழந்த நம்பிக்கையை திரும்ப பெற முடியுமா? வாங்க, அதுக்கான ஒரு செயல் திட்டத்தை இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு 3 பெரிய திட்டங்கள் முன்வைக்கப்படுது. 1, நாகப்பட்டினம் குடிநீர் கட்டமைப்பு. 2, கடலோர சாலை மற்றும் துறைமுக மேம்பாடு. 3, இளைஞர்களுக்கான தொழிற்பயிற்சி மற்றும் ஐடி மையம். இந்த 3 திட்டங்களையும் கவனிச்சிங்கன்னா, நாம ஆரம்பத்திலிருந்து பேசிட்டு வர்ற தண்ணீர், வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடுன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இது நேரடியா தீர்வு சொல்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த முதல் திட்டத்தோட ஒரே இலக்கு இதுதான், 100%. எல்லா கிராமத்து வீடுகளுக்கும் சுத்தமான குடிநீர் பைப் மூலமா கொண்டு போய் சேர்க்கிறது. இது நடந்தா மக்களோட பல வருஷ கால கண்ணீரை தொடச்ச மாதிரி இருக்கும். 2வது திட்டம், அந்த கடலோரச் சாலையும் துறைமுகமும். இது வெறும் ரோடு, பில்டிங் இல்ல. இது மூலமா கிட்டத்தட்ட 5000த்துக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகும். நேரடியாவும் சரி, மறைமுகமாவும் சரி. ஒரு நல்ல உள்கட்டமைப்பு எப்படி வேலைவாய்ப்பை உருவாக்குங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். 3வது, அந்த பயிற்சி மையம். வருஷத்துக்கு 500க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நல்ல திறமைகளை சொல்லிக் கொடுத்து அவங்கள நல்ல வேலைகளுக்கு தயார்படுத்தும். இது நடந்தா இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை இல்லைங்கிற பேச்சே இருக்காது. ஆக, இந்த மாதிரி திட்டங்களை செஞ்சு முடிக்கும்போது என்ன ஆகும்? வெறும் வாய்வார்த்தை வாக்குறுதிகள் போய், இங்க பாருங்க செஞ்சு முடிச்சிட்டோன்னு ஆதாரத்தோட பேச முடியும். இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல ஆளுமையில மக்களோட தகவல்களை அவங்க சம்மதத்தோட சரியான நோக்கத்துக்கு மட்டும் பயன்படுத்துறது எப்படி அவசியமோ, அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதும் அவசியம். இது ரெண்டுமே மக்களுக்கும் தலைவர்களுக்கும் நடுவுல உடைஞ்சு போன நம்பிக்கை பாலத்தை திரும்ப கட்டுறதுக்கு ஒரே வழி. இங்கே ஒரு அருமையான விஷயம் சொல்லிருக்காங்க. வாக்காளர் ஆதரவுங்கிறது ஒரு ஆழமா வேர் விட்ட மரம் மாதிரி இல்ல, அது ஒரு விவசாய பயிர் மாதிரி. ஒவ்வொரு சீசனுக்கும் நாம செஞ்சு காட்டுற வேலையை உரமா போட்டாதான் அந்த பயிர் விளையும். இதோட அர்த்தம் என்ன? அப்பா தாத்தா காலத்துல இருந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கிறதுக்காகவோ இல்ல சாதி மதத்தை வச்சோ இனிமே ஓட்டு வாங்க முடியாது. நீங்க என்ன செஞ்சீங்க, அதை வச்சுதான் மக்கள் ஆதரவு கிடைக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம். கொடுத்த வாக்குறுதி எல்லாம் காத்துல பறந்து போற இந்த காலத்துல செஞ்சு முடிச்ச வேலைங்கிற ஆதாரம் ஒண்ணு மட்டும் போதுமா? மக்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையில உடைஞ்சு போன நம்பிக்கையை திரும்பவும் ஒட்ட வைக்க இது ஒரு நாகப்பட்டினத்துக்கான கேள்வி இல்ல, நம்ம எல்லாருக்குமான கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் மக்கள் நலன் சார்ந்த ஒரு தலைவரா மாறி உங்க தொகுதியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல விரும்பினால் blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்கள். mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 080420416002 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். பர்பஸ் பியாண்ட் பாலிடிக்ஸ்.